அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாஸ் என்ற இக்கிதாபினை படிக்கவிருக்கின்றோம். இக்கிதாபில் பாடமாக இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ் பாடம் 170வது பாடத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதுவரை 169 பாடத்தை பார்க்கின்ற, படிக்கின்ற, கேட்குகின்ற அந்த வாய்ப்பினை அல்லாஹ் நல்கினான். அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இனி நாம் படிக்கவிருக்கக்கூடிய பாடம் 170வது பாடமாக ஆகும். இந்த 70வது பாடத்திற்கு தலைப்பாக மக்காவில் நுழையும் போது பேணப்பட வேண்டிய சுன்னத்துகள் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தாலா பயிலுகின்ற கல்வியிலே மேலும் வளர்ச்சியையும் அல்லாஹு தாலா இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கும் அதை காரணமாக ஆக்கி வைப்பானாக. இந்த சேவைகள் எவ்விதத்தையுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நன்கொடை கொடுப்பதின் மூலமாக உங்களது ஆதரவை தாருங்கள். ஆதரவை தாருங்கள். அந்த நமது ரகீப் அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே அனுப்புவதற்கு செய்யப்பட்டிருக்கின்றன. கொடுக்கும் இதையும் படைத்தவர்கள் கொடுத்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம், இந்த இலக்கணத்தில் பயணிப்போமாக. பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். மக்காவில் நுழையும் போது பேணப்பட வேண்டிய சுன்னத்துகள், அது மாதிரி முதலாக மக்காவை பார்த்தோம், என்ன துஆ கேட்கணும், எந்த வழியாக நுழைய வேண்டும், எப்படி ஹஜர் அஸ்வத் கல்லிற்கு முத்தம் கொடுக்க வேண்டும் போன்ற சட்டங்களை ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். இனி நாம் பாடத்திற்குள் செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. ஹாதா ஃபஸ்லுன் இருக்கு. ஆதா இஸ்மிஷார முப்ததா முஷார் இலைஹி அல்லது பதிலு ஹபர். ஆனால் அந்த இஸ்மிஷாரா ஹபர் இது ஒரு பிரிவாகும். இந்த பிரிவு எது விஷயத்தில்? ஃபீமா யுத்லபு ஐந்த துஹூலி மக்கா, மக்காவில் நுழையும் அந்த நேரத்தில், அந்த இடத்தில் எந்த ஒன்றை தேடப்படுமோ, எந்த ஒரு அமலை செய்வதை தேடப்படுமோ. யுத்துலபுடைய நாயிபு ஃபாயில் என்ன? எந்த ஒரு அமல் செய்வதை சுன்னத் என்ற அடிப்படையிலே தேடப்படுமோ அப்படிப்பட்ட விஷயங்களிலே உள்ள பிரிவு இந்த பிரிவு. வாங்க நம்ம 170வது பாடத்திற்குள் நாம் செல்வோம். இப்பொழுது இதுவரை 169வது பாடங்களை நாம் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றோம். அல்லாஹுக்கு எல்லா புகழும். இப்போ 170வது பாடத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். அதாவது மக்காவுக்கு வெளியில மக்காவிற்குள் நுழையும் போது, நுழையும் போது என்னென்ன சுன்னத்துகளெல்லாம் பேணப்பட வேண்டும் என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் இதிலிருந்து பேசுகிறார்கள். இதான் அராத ஒரு ஹாஜி நாடினால், துஹூல மக்கத்த ஹாஜியோ உம்ரா செய்யக்கூடியவரோ மக்காவின் நுழைவதை நாடினால், இக்தஸல அவர் குளிப்பார், ஹாரிஜ மக்கத்த மக்காவுக்கு வெளியில, மீகாத்தை விட்டு அந்த மீகாத்துக்கு முன்னால் அவர் குளிப்பார். பினியத்தி துஹூலி மக்கத்த, மக்காவில் நுழைகிறேன் என்ற நியத்துடன் அவர் என்ன செய்வார்? குளிப்பார். அப்போ இஹ்ராமுடைய மீகாத்தில் போய் கட்டுவதற்கு முன்னாடி ஒரு பள்ளியில், அதுக்கு மீகாத்துக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளியில் போய் என்ன செய்ய வேண்டும்? குளிக்க அந்த பள்ளியிலேயோ அல்லது அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே அவர் குளிக்க வேண்டும். ஏன்னா தங்கியிருக்கிற இடத்திலேயே குளிக்க வேண்டும். அவருடைய தங்கியிருக்கக்கூடிய ஏன்னா மக்காவிலிருந்து உள்ள நுழையும் போது சுன்னத்து இல்லையா? நான் மக்காவுக்கு என்ட்ரி ஆகலை, உள்ள வரல. அதனால் மக்காவுக்கு வெளியில தான் இருக்கிறாரு. அவன் மக்காவுக்கு வெளியில் அந்த மீகாத்துடைய எழுக இருக்குது, எஹ்ராம் கட்டக்கூடிய எழுக, அந்த இடத்திற்கு பக்கத்தில் வரும்போது என்ன செய்யணும்? குளிக்கணும். அப்போ மக்காவிற்குள் நுழைகிறேன், பினியத்தி துஹூலி மக்கத்த, மக்காவிற்குள் நுழைகிறேன் என்ற மனதால் நினைப்பதை கொண்டு, நியத் செய்வதை கொண்டு மக்காவிற்கு வெளியிலே அவர் குளிப்பார், அந்த மீகாத்துடைய எழுகைய முன்னாடி. ஒயதுகுலு, இன்னும் அவர் நுழைவார், பின் நஹாரி, என்ன செய்வார்? பகலிலே அந்த மக்காவிற்குள் நுழைவார். மிம்பாபில் முஅல்லா, அப்போ மக்காவில் நுழையும் பொழுது என்ன சுன்னத்துகள் எல்லாம் பேணப்பட வேண்டும் அதை சொல்றார். பாபில் முஅல்லா, முஅல்லா என்ற அந்த அந்த பாபுடைய பெயரே முஅல்லா தான். முஅல்லா அந்த காலத்தில் இந்த பெயர்லாம் இருந்துச்சு. இப்போ நவீனமாக எல்லாமே அதை மாற்றிருக்கிறாங்க. போனால் சொல்லுவாங்க, எந்த இடத்துல எந்த வாசல் வழியாக நம்ம நுழைகிறோமோ, மக்காவை எந்த இடத்துல நம்ம பார்க்குறோமோ அப்போ என்னென்ன செய்யணுங்கிறத சொல்லுவாங்க.
மக்காவிற்கு நுழையணும்னா முதல்ல குளிக்கணும், எஹ்ராமுடைய அணியணும், அதுக்கு பிறகு மக்காவுக்கு நுழையணும். எதுவும் செய்யலை, மக்கா தவாஃபு ஒன்றும் செய்யலை, உம்ரா எதுவும் செய்யலைன்னா சும்மா குளிச்சுட்டு அப்படியே வரலாம். ஏன்னா அதுவும் ஒரு சுன்னத்து. ஆனால் யாரும் அப்படி வரமாட்டாங்க. பெரும்பாலும் மக்காவுக்கு நுழையிறவங்க உம்ரா செய்யக்கூடிய நிலையில தான் நுழைவாங்க. ஹாஜியாக இருந்தால் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நிலையில தான் நுழைவார், எஹ்ராம்லாம் கட்டிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல பாபுல் இப்போ சொல்றது வந்து என்னன்னா, எஹ்ராமை பற்றி சொல்லலை, மக்காவிற்கு நுழையும் போது தூய்மையாக இருக்கணும், குளிச்சிருக்கணுங்கிறார். அப்போ எந்த வழியாக நுழையணும் அப்படின்னா, மின் பாபில் முஅல்லா, முஅல்லா என்ற அந்த வாசலின், காபத்துல்லால முஅல்லாங்கிற ஒரு வாசல் இருக்கு. இப்போ வந்து பேர்கள்லாம் மாற்றப்பட்டிருக்குது நிறையா. இப்போ உள்ள இது பழைய காலத்தினுடைய அந்த ஃபிக்ஹுடைய இதில் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல இதான் பேர். இப்போ பேர்களெல்லாம் மாறி இருக்கலாம். அப்போ முஅல்லாவுடைய காபத்துல்லால முஅல்லாங்கிற வாசல், அந்த வாசல் வழியாக நுழைவார், பகல்ல நுழைவார். மின் சனியத்தி கதாங்கிற, கதானா 2 மலைகளுக்கும் இடையில் உள்ள ஒரு 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 என்ன செய்யறது, அக்கபா. அக்கபானா ஒரு கணவாய், அக்கபாங்கிற கணவாய். 2 மலைகளுக்கும் இடையில் உள்ள ஒரு கணவாய். அந்த கணவாய்க்கு இடையில, கதாங்கிறது 2 மலைகளுக்கு இடையில உள்ள ஒரு கணவாய்க்கு பேர் கதா. அந்த கதாங்கிற கணவாய்க்கு இடையிலிருந்து இருக்கக்கூடிய முஅல்லாங்கிற வாசல் வழியா, ஏன்னா எல்லாமே மலையில தான் கட்டப்பட்டிருக்கு காபா. இப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க. மலை மாதிரி மலை மலை மாதிரியே தெரியாது. மலையின் மலையின் மீது கட்டப்பட்டது மாதிரி தெரியாது காபா. காபா அமைந்திருக்கக்கூடிய இடம் மலை. அப்ப அந்த முஅல்லாங்கிற வாசல் வழியாக பகலிலே அவர் நுழைவார், மாஷியன். ஏன்னா அந்த காலத்துல நவீனமான வசதிகள் இல்லை, அதனால சொல்றாரு. இரவுல வந்து பாம்பு தொல்லைகள் வேற ஏதாவது தீண்டிடக்கூடாது. மாஷியன், நடந்த நிலையில். ஹாஃபியன், செருப்பு அணியாத நிலையில். ஹாஃபியன செருப்பு அணியாத நிலை. இல்லம் யஹஃப் நஜாசத்தன். ஹாஃப யஹாஃப் யஹஃப். என்ன அப்ப லம் யஹஃப், யஹாஃபுன்னு இருக்கு, லம் வந்து லம் வந்து இருக்கிறதுனால யஹஃப் சொல்லி என்ன செஞ்சிடறோம், ஜஸ்முடைய ஹாலத்தில் அந்த அலிஃபை போய்கிட்டு படிக்கிறோம். இல்லம் யஹஃப், அவர் பயப்படாவிட்டால், நஜாசத்தன் அதாவது அசுத்தத்தை அவர் அஞ்சாவிட்டால், பயப்படாவிட்டால், காலில் செருப்பணியாமல் நடந்த நிலையில் கதாங்கிற அந்த கணவாய்க்கு இடையில இருக்கக்கூடிய முஅல்லாங்கிற அந்த வாசலின் வழியாக நுழைவார். வலா யுதி அஹதன் பிமுசா ஹமத்தின், ஒருவருக்கொருவர் நெருக்கடியாக ஆக்குவதை கொண்டு யாரையும், நெருக்குதலை கொண்டு, ஒருவருக்கொருவர் நெருக்குதலை கொண்டு யாரையும் அவர் என்ன செய்யக்கூடாது, தீங்கு இழைக்கக்கூடாது, துன்பத்தை விளைவிக்கக்கூடாது. வலா யுதி, அந்த ஹாஜியோ உம்ரா செய்யக்கூடியவரோ துன்பத்தை விளைவிக்கக்கூடாது. அஹதன் யாருக்கும், பிமுசாஹமத்தின் நெருக்குதலை கொண்டு, ஒருவருக்கொருவர் நெருக்குதலை கொண்டு யாருக்கும் இடையூறியை செய்யக்கூடாது. அந்த மாதிரி நிலையில் அவர் நுழைய வேண்டும். வல் யம்தி நஹ்வல் மஸ்ஜிதில் ஹராமி, இப்போ காபாவில் 24 ஹவர்ஸும் நுழையலாம். ஏன்னா பாதுகாப்பு லைட் போட்டிருக்கிறாங்க, சாலை வசதிகள் நல்லா செஞ்சுருக்கிறாங்க, பழைய அந்த மலைகளையெல்லாம் இடித்து குடைந்து நல்லா அழகாக அமைச்சிருக்கிறாங்க பாதைகளை. இப்போ நவீனமாக அமைச்சிருக்கிறாங்க எல்லாமே. இன்னும் நவீனமான காலம் இது. மக்களுடைய கூட்டமும் அதிகமாக இருக்குது பண்டைய காலத்தை விட. பண்டைய காலத்தில் கூட்டமும் நெரிசலும் கம்மி தான். நான் அப்போவே முசாஹமத்துங்கிற வார்த்தையை ஃபிக்ஹ் ஆசிரியர்கள் போடுறாங்கன்னா, இப்போ அப்போ கூட நெரிசலாக தான் இருந்திருக்குது. ஆனால் இப்போ அதை விட பன்மடங்கு நெரிசல். 600 கோடி மக்கள் உலக அளவில் வாழ்கிறார்கள். எத்திசையிலிருந்தும் வரலாம் காபாவை நாடி. அதனால் இப்போ அந்த மாதிரி நிலைகள்லாம் அதற்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தவாஃப் செய்யக்கூடிய இடமே இப்போ 3 அடுக்காக இருக்குது. ஏன்னா பழைய காலத்தில் அப்படி 3 அடுக்கெல்லாம் இல்லை. வாகனத்தில் வயதானவங்க வாகனத்தில் மேலே என்ன செய்யலாம், போய் தவாஃப் செய்யலாம். இப்போ சாதாரண மக்கள் சொல்கிறாங்க, அந்த காபாவை கீழே தரையில் சுற்றுறது, காபாவுக்கு அருகமாய் சுற்றுறது 7 சுற்று தவாஃபு, அது ரொம்ப ஈஸி. ஆனால் மேலே போய் சுற்றுறது ரொம்ப, அதாவது அந்த ரவுண்டு வளைவு இருக்குதே, அது ஏகப்பட்ட நேரம் சுற்ற வேண்டியதாக இருக்குது ஒரு தவாஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வாகன வசதிகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நவீனமான காலத்துக்கு தகுந்த மாதிரி. வல் யம்தி, அவர் செல்ல வேண்டும். நஹ்வல் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதில் ஹராம் பக்கம் அவர் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். ஃபைதா வக்கா பஸருஹு, அவர் செல்லும் நிலையில் அவருடைய பார்வை, அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவருடைய பார்வை, உம்ரா செய்யக்கூடியவருடைய பார்வை, அலல் பைத்தி,
பைத்துல்லாவின் மீது நிகழ்ந்தால், வக்கான நிகழ்ந்தால், வக்காவுடைய ஃபாயில் எது? பசருஹு. அப்படி நிகழ்ந்தால் ஃபைதா வக்கா பசருஹு அலல் பைத்திங்கிற ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா. ரஃபஅ யதைஹி, அவருடைய இரு கரங்களையும் அவர் உயர்த்துவார். ஐன இதின், அந்த நேரத்தில். ஓஹு, அது எப்படி, எந்த நிலையில் உயர்த்துவார்? ஓஹுவ, அந்த ஹாஜியோ, யராஹு, அந்த காபாவை பார்க்கின்ற நிலையில். ஹாஜி உம்ரா ரெண்டு பேர்களையும் இதை எடுத்துக்கிறோம். ஏன்னா நான் ஹாஜின்னு சொன்னால் உடனே ஹாஜி மட்டும் அர்த்தம் நினைக்க வேண்டாம். உம்ரா செய்யக்கூடியவரையும் அதை எடுத்துக்கொள்ளும், அந்த ஹுவங்கிறத நீர். நான் எந்த இடத்துல அதை விட்டுட்டாலும் அதில் இதை சேர்த்துக்கணும், உம்ரா செய்யக்கூடியவரும் சேர்த்துக்கணும். மின் ஹாரிஜில் மஸ்ஜிதி மின் மௌதிஇன் யுகாலு லஹு ரஸுர் ரதும். ரஅசுர் ரதும் என்று எந்த இடத்திற்கு, லஹூடைய தமீர் மௌதி, எந்த இடத்திற்கு யுகாலு சொல்லப்படுமோ அப்படிப்பட்ட இடத்திலிருந்து மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுனா மஸ்ஜித் ஹராம், காபா, காபாவுக்கு வெளியிலிருந்து அந்த காபாவை அவர் பார்க்கும் நிலையில். ரஸுர் ரதுங்கிற இடம் தான் பார்க்கப்படக்கூடிய இடம். இப்போ அந்த இடத்திற்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த காலத்தில் ரஸுர் ரதுபுங்கிற பேர். அப்ப நிலையில் ஃபஹுனாக்க, அந்த இடத்திலே, அங்கே யகிஃபு, நிற்பார் அந்த ஹாஜி அல்லது உம்ரா செய்யக்கூடியவர். ஒயர்ஃபஉ யதைஹி, இன்னும் அவருடைய இரு கரங்களையும் அவர் உயர்த்துவார். ஒயகூலு, இன்னும் அவர் கேட்பார், சொல்வார், அல்லாஹ்விடத்தில் இப்படி மன்றாடுவார். அல்லாஹும்ம, அந்த முதல்ல பார்க்கும்போது கேட்கப்படக்கூடிய துஆவை சொல்லி தர்றார் ஆசிரியர். அல்லாஹும்ம, இறைவா, ஜித் ஹாதல் பைத்த, இந்த பைத்துல்லா ஷரீஃபிற்கு கண்ணியத்தை அதிகப்படுத்து. தஷ்ரீஃபன், கண்ணியத்தை அதிகப்படுத்து. ஜித், அதிகப்படுத்து. ஹாதல் பைத்த, இந்த பைத்துல்லா ஷரீஃபிற்கு தஷ்ரீஃபன், கண்ணியத்தை, பிறரால் கண்ணியப்படுத்துதலை அதிகப்படுத்து. தக்ரீமன், இன்னும் பிறரால் அந்த காபாவை கண்ணியப்படுத்துவதை அதிகப்படுத்து. தஅதீமன், இன்னும் பிறரால் மகத்துவப்படுத்துதலை அதிகப்படுத்து. மஹாபத்தன், இன்னும் அஞ்சிய நிலையிலே, கண்ணியமான அந்த நிலையிலே அந்த காபாவை தரிசிக்கக்கூடிய அந்த தரிசனத்தை அதிகப்படுத்து. அதன் மூலமாக மஹாபத்தன், பயம் கலந்த அந்த கண்ணியத்தை அதிகப்படுத்து. இதெல்லாம் மஃபூலு ஜிதுங்கிற அந்த ஃபியலுக்கு, அம்ரு ஃபியலுக்கு. ஒஸிது, இன்னும் இறைவா நீ அதிகப்படுத்து. மன், அந்த மனிதருக்கு, ஷர்ரஃபஹு, கஅபாவை, மஸ்ஜிதுல் ஹராமை, ஹூடையதமே மஸ்ஜித் ஹராம், யார் கண்ணியப்படுத்துவாரோ அந்த மனிதருக்கு அதிகப்படுத்து. வஅல்லமஹு, இன்னும் அதை மகத்துவப்படுத்துவாரோ காபாவை, அந்த மனிதருக்கு அதிகப்படுத்து. மிம்மன், அப்படிப்பட்ட அந்த மனிதர்களிலிருந்து அந்த மனிதருக்கு. ஹஜ்ஜஹு, அந்த காபாவை யார் ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கிறார்களோ. வஅதமரஹு, அந்த காபாவில் யார் உம்ரா செய்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்களிலிருந்து, ஹாஜிகளிலிருந்தும் உம்ரா செய்யக்கூடியவர்களிலிருந்தும் அந்த காபாவை எவரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறாரோ, எவரெல்லாம் மகத்துவப்படுத்து, அவர்களுக்கெல்லாம் நீ மகத்துவப்படுத்து, அவர்களுக்கெல்லாம் நீ அதிகப்படுத்து. அதிகப்படுத்து, ஜிதுடைய மஃபூலி தான். அப்படிப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அதிகப்படுத்து. தஷ்ரீஃபன், ரெண்டாவது மஃபூலு. மஃபூலு மன்கிற மௌசூலு, ஜிதுங்கிற அம்ரு ஃபியலுக்கு மஃபூலு. ரெண்டாவது மஃபூலு என்னங்க? தஷ்ரீஃபன், கண்ணியத்தை. தக்ரீமன், இன்னும் மகத்துவத்தை. சங்கையை, தக்ரீமன்னா சங்கையை. தஅதீமன், இன்னும் மகத்துவத்தை, கண்ணியம், சிறப்பை, இன்னும் சங்கையை. எல்லாமே ஒரே அர்த்தம். அந்த முத்தராதிஃபான அல்ஃபாதுகள் தஅதீமன், ஒன்றுக்கொன்றும், அதாவது மகத்துவத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் எல்லாமே. இன்னும் மகத்துவத்தை. ஒபிர்ரன், இன்னும் விசாலமான அந்த உபகாரத்தை, நன்மையை நீ அதிகப்படுத்து. அல்லாஹும்ம, இறைவா, அன்த ஸலாமு, எல்லா ஆபத்துகளிலிருந்தும் ஈடேற்றத்தை அளிக்கக்கூடியவன் நீதான். அந்த நீரேற்றத்தை கொடு, நீதான் ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். உன்னிடமிருந்துதான் அஸ்ஸலாமு, எல்லா ஆபத்துகளிலிருந்தும் ஈடேற்றம் பெறுதல், நிம்மதி பெறுதல் என்பது அது உன்னிடமிருந்து தான் கிடைக்கும். ஃபஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாமி, எனவே எங்களை உயிர் வாழச் செய், எங்களை ரட்சித்து பரிபாலிப்பவனே, எங்களுக்கு உணவு கொடுத்து பரிபாலிப்பவனே, எங்களை வளர்ப்பவனே, எங்களை நீ உயிருள்ளவர்களாக ஆக்கு எங்களை. பிஸ்ஸலாமி, எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நிம்மதி, சலாமத் பெறுவதை கொண்டு. வயதுஉ, இன்னும் அவர் துஆ செய்வார், அந்த உம்ரா செய்யக்கூடியவர், அந்த ஹாஜி. பிமா அஹப்ப, எந்த மின் அம்ரி தீனி வத்துன்யா, மறுமையினுடைய காரியங்களிலிருந்தும் உலக காரியங்களிலிருந்தும் எந்த காரியத்தை அவர் விரும்புவாரோ, ஹலாலான காரியம், ஹராம் அல்ல,
அந்த ஹலாலான அந்த விஷயத்தை கொண்டு, விரும்பக்கூடிய அந்த விஷயத்தை கொண்டு அவர் துஆ செய்ய வேண்டும். அந்த உம்ரா செய்யக்கூடியவரோ அந்த ஹாஜியோ துஆ செய்ய வேண்டும். சும்ம பிறகு யதுகுலுல் மஸ்ஜித மின் பாபி பனி ஷைபா, ஏன்னா பனி ஷைபா என்ற அந்த வாசலின் வழியாக காபா என்னும் மஸ்ஜிதுனா மஸ்ஜிதுல் ஹராம், காபான்னு அர்த்தம். இங்கே சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித்னா காபா தான். அந்த மஸ்ஜித் அல் ஹராமில் அவர் நுழைவார் அந்த ஹாஜி. ஏன்னா இப்போ இந்த பனி ஷைபாவுக்கு பாபு சலாம்ங்கிற பேராம். அதில் கீழே வந்து 3ஆம் நம்பரில் போடுறாஹா. இந்த 3ஆம் நம்பரில் ஷாரிஹ போடுறாஹா. قبل أن يستغيل بحط رحله, அவருடைய வாகனத்திலிருந்து இறங்கி சாமான் வைப்பதை, இறங்குதலை கொண்டு, அவருடைய வாகனத்திலிருந்து இறங்குவதை, வாகனத்தை மிதித்து இறங்குவதை கொண்டு, அதுக்கு பிறகு கீழே அவருடைய சாமான்கள் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த வேலையில் ஈடுபடுவதற்கு முன்பதாக அப்படின்னு அர்த்தம். கருத்தர்த்தம் செய்யணும். அர்பாயில வந்து மத்தானா என்ன, அவருடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அவர்களுடைய சாமான்களை எல்லாம் கீழே வைக்கக்கூடிய அந்த வேலைக்கு முன்பதாக, மற்ற வேலைகள்லாம் தர்த்தீப் செய்வாங்க இல்லையா, சாமான்கள்லாம் கீழே கீழே வைக்கிறதுக்கு முன்பதாக எல்லாம் இல்லை, வாகனத்திலிருந்து இறங்குவதை கொண்டு மற்ற சாமான்கள் எல்லாம் திருத்தி பண்ணுவாங்க இல்லையா, இது அங்கே வைக்கணுங்க, இந்த வேலையில் ஈடுபடுவதற்கு முன்பதாக சாமான்லாம் கீழே இறக்கி வச்சாதான் போக முடியும். இல்லை அப்படின்னா இப்படி கூட வைக்கலாம். ஒரு வாகனத்திலிருந்து இறங்க உடனே என்ன செய்யும், நேராக போய் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போயிடும். ஏன்னா அந்த காலத்தில் உள்ள அமைப்பில் சொல்கிறாரு. இக்காலத்தில் எல்லாமே வந்து ரூமில் வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு அழகாக போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த காலத்தில் உள்ள நடைமுறையில் இப்படி இருந்துச்சு. ஏன்னா அவருடைய வாகனத்திலிருந்து இறங்குவதை கொண்டு மற்ற காரியங்களில் ஈடுபடுவதற்கு முன்பதாக, அதாவது சாமாகியமாக திருத்தி ரூமில் போய் வைக்கிறது கொள்வது, இந்த வேலையில் ஈடுபடுவதற்கு முன்பதாகவே மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையணும் அவர் நேராக. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து வசதி வாய்ப்புகள் கூடி இருக்கிறதுனால ரூமில் போய் என்ன செய்வாங்க, சாமான்கள்லாம் வச்சு, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பயணிகள், உள்நாட்டுக்காரங்கன்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி செஞ்சிடலாம். அவர்கிட்ட சாமான்லாம் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் சாமான் இருக்குது, இதை பார்த்துக்குப்பான்னு சொல்லி அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு போனால், அதுக்கு கீழே சொல்கிறார் ஆசிரியர். ஏன்னா அப்போ அந்த மாதிரி நிலையில் அந்த ஈடுபடுவதற்கு முன்பதாக, இப்போ அந்த வாசகத்தினுடைய தெரியுமா நமக்கு புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த அந்த காலத்தினுடைய அமைப்பில் இந்த வாசகம்லாம் சொல்கிறாரு. இந்த காலத்தில் இது நேர் மாற்றமாக இருக்குது. எல்லாமே நவீனமான காலமாக இருக்கிறதுனால நேராக வந்துடுவாங்க, காரில் போய் ஹோட்டலில் போய் ரூமில் தங்க சாமான்கள்லாம் வச்சுட்டு தர்த்தீப்லாம் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. டக்கு டக்குன்னு வச்சு குளிச்சுட்டு டக்குன்னு முதல்ல உம்ரா செய்ய வந்துடுறோம். அதுதான் என்னுடைய நோக்கம். ஒக்கிரா இ மன்சிலின், அப்போ அந்த காலத்திலோட சூழ்நிலையில் சொல்கிறாரு. ஏன்னா வீட்டை வாடகைக்கு பிடிக்கிறது போன்ற இந்த வாடகை கொண்டு ஈடுபடுவதற்கு முன்பதாக, அப்படின்னா வீட்டை ஒரு வீடை பிடிச்சி வீடை போய் வாடகைக்காக வேண்டி பேசுறது, கிரான வாடகைக்காக வேண்டி பேசுவதை கொண்டு ஈடுபடுவதற்கு முன்பதாகவே மஸ்ஜிதுல் ஹராம் நுழைஞ்சிடணும். வகையிதாலிக்க, இது அல்லாத இது போன்ற காரியங்கள் இருக்குத, உலக காரியங்கள், இந்த காரியங்களில் ஈடுபடுவதற்கு முன்பதாகவே என்ன செய்யணும், அவர் மஸ்ஜிதுல் ஹராமில் போய் நுழைஞ்சிடணும். நுழைஞ்சி என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், தவாஃப் செஞ்சிடணும். அந்த செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் நம்ம செஞ்சு பார்க்கும் பொழுது என்ன துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நுழையணும், முறையை சொல்கிறார், சுன்னத்தான நடைமுறையை சொல்கிறார், நுழையணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி தான் நடந்திருக்கிறாங்க. அப்போ நுழைய வேண்டும். பல் மாறா, ஈடுபடுறதுக்கு முன்னாடி நுழையணும். பல் அப்படின்னா அந்த அந்த என்ன, அது இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். பல் மாறாக, அதாவது இறங்குறது மட்டும் அல்ல, இறங்கி அப்படியே போகிறதில்ல, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. யகீஃபு பஅது ருஃப்கதி, அவருடைய நண்பர்கள், அவரோட வந்திருப்பாங்களே சக நண்பர்கள், அந்த நண்பர்களில் ஒரு நண்பர் என்ன செய்வார், நிற்பார் ஐந்தல் மதாயி, முதல்ல வாகனத்திலிருந்து சாமான்லாம் இறக்கி வச்சிருவார். இறக்கி வச்சு அந்த இறக்கி வைக்கப்பட்ட அல்லது இறக்கி வைக்காமல் ஒட்டகத்திலே இருக்குதுன்னு வைங்களேன், அந்த சாமான் கூடிய அந்த இடத்துல ஒரு நபரை நிறுத்தி வைக்கணும். அப்போ ஒரு நபர் நிறுத்தி வைக்கணும். அதாவது ஒரு நண்பர், சில நண்பர்னா ஒரு நண்பரோ 2 நண்பரோ 3 நண்பரோ, ஒரு நண்பர் என்ன செய்வார், நிற்பார். ஒருவர் தான் நிறுத்துவாங்க, ஒரே 2 வரையும். அந்த சிலர் நிற்பார் ஐந்தல் மத்தாய், அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சாமான் இறக்கி வச்சாலோ இறக்கி வைக்கிறதுக்கு முன்பதாகவோ என்ன செய்வார், அப்படி இப்படி ஒரு 10 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. அப்போ ஒரு 8 பேர் என்ன செய்வாங்க, அவங்க அப்படி இப்படி சாமானை நாங்கள் வந்து இறக்கிறோம், முதல்ல காபாக்குள்ளே நாங்கள் போய் என்ன செய்கிறோம், நாங்கள் தவாப் செஞ்சுட்டு வர்றோம். வந்துட்டு அதை போய் சாமான்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம், வீடெல்லாம் பிடிச்சிக்கலாம், அது வரைக்கும் இது கொட்டகத்திலே இருக்கட்டும் இந்த சாமான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நவீனமான காலம்னா முதலே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரூமெல்லாம் புக்கிங் பண்ணிடுவாங்க.
நவீனமான காலம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் இப்போ அவசியம் இல்லை. இப்போ நேராக என்ன செய்யலாம், டக்குன்னு ரூமுக்கு போய் வச்சுக்கிட்டு டக்குன்னு உடனே குளிச்சுட்டு உடனே புறப்பட்டுருவாங்க. அங்கிருந்து எஹ்ராம் ஏற்கனவே கட்டிட்டு தான் வருவாங்க. அதனால் ரூமில் சாமானை வச்சுட்டு உடனே வந்துடுவாங்க காபா. இப்போ அந்த மாதிரி சிஸ்டம். அப்போ அந்த காலத்தில் உள்ள நடைமுறை பிரகாரம் அந்த வாகனம்னா ஒட்டகத்தை தான் சொல்கிறாரு. ஒட்டகத்தில் இறங்கி மற்ற காரியங்களில் ஈடுபடுவதற்கு முன்பதாகவே அப்படிங்கிறாரு. வீட்டை வாடகைக்கு பிடிப்பதற்கு முன்பதாக சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி அந்த நிலையில் அந்த சாமான்கள் இருக்கக்கூடிய அந்த சாமான்கள் பூமியில் இறக்கி வச்சாலும் சரி ஒட்டகத்திலிருந்து, அல்லது ஒட்டகத்தின் மீது சாமான் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே சில நண்பர்கள் நிறுத்தி வச்சு, அதாவது நிறுத்தி வச்சுட்டு போகணும்னு அர்த்தம். சில நண்பர்கள் நிற்பார்னா அவர் வாசகத்துடைய அமைப்பில் சுருக்கமாக தானே சொல்லுவாங்க ஆசிரியர். அப்போ சில நண்பர்கள் நிற்க வேண்டும் சாமான் இருக்கக்கூடிய அந்த இடத்துல. அப்போ நிறுத்தி வச்சுட்டு போகணும். ஒபாதுகும் இன்னும் அவர்களில் சிலர்கள் அந்த மொத்தமாக வந்தாங்கல்ல ஹஜ்ஜி செய்யா, அந்த நண்பர்கள் அவர்களில் சிலர் அவர் செல்ல வேண்டும் அல் மஸ்ஜித, என்ன செய்ய வேண்டும் பின் நௌபத்தி, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் செல்வார். அந்த சென்று அவங்க போய் என்ன செய்யணும், உம்ரா செய்யணும், மற்ற காரியங்கள் ஈடுபடணும். கொஞ்சம் பேர், பாதி பேர் நிற்கணும், பாதி பேர் போகணும், அப்படி கூட வச்சுக்கலாம். எப்படினாலும் அந்த பாதுக்கு அர்த்தம் வச்சுக்கலாம். தோது போல நடந்துக்கணும். ஏன்னா மொத்தத்தில் அவங்க சாமானுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஒய குசுதுல் ஹஜர் அல் அஸ்வத, மேலும் அந்த ஹாஜி இருக்கிறார ஹஜர் அல் அஸ்வது கல்லை அவர் நாட வேண்டும். முதல்ல ஹஜர் அஸ்வதுக்கு தான் போகணும். ஒயதுனு மின்ஹு, அந்த ஹஜர் அஸ்வத நெருங்கணும். ஒயது மின்ஹூனா, அந்த ஹஜர் அஸ்வதை நெருங்குவார். பிஷர்தி அல்லா யுதி அஹதன் பிமுசாஹமத்தின், ஒருவருக்கொருவர் நெருக்கடி ஏற்படுத்துவதை கொண்டு யாரையும் துன்புறுத்தாமல் அந்த ஹாஜி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலே ஒழுக்கமாக யாரையும் தள்ளி விட்டு போகக்கூடாது. அந்த ஹஜர் அல் அஸ்வது கல்லை நெருங்க வேண்டும். அந்த ஹஜர் அஸ்வது கல்லிற்கு முத்தம் கொடுப்பார். தும்ம அதை முத்தம் கொடுப்பார் அர்த்தம் இல்லை, தப்பா வச்சுட்டா. ஃபயஸ்தக்பிலுஹு, அந்த ஹஜர் அஸ்வதி கல்லை முன்னோக்குவார். சும்ம, பிறகு யுகப்பிலுஹு, அந்த ஹஜர் அஸ்வதி கல்லிற்கு முத்தம் கொடுப்பார். பிலா சௌத்தின், அப்படின்னு சொல்லி சத்தம் இல்லாம என்ன செய்வார், முத்தம் கொடுப்பார். ஏன்னா அதாவது முத்தம் கொடுக்கறது கூட ஒழுக்கம் வேணும். சும்மா போய்கிட்டு காட்டுத்தனமா அவனை நல்லா முத்தம் கொடுக்குறேன், என்னுடைய பிரியத்தை காட்டுறங்கிறதுக்காண்டி சத்தம் போட்டு முத்தம் கொடுக்கக்கூடாது. சப்தம் இல்லாமல் முத்தம் கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த ஒழுங்கீன மனிதர்கள்லாம் இருந்திருப்பாங்க, ஒழுங்கீன செயல்கள். அதனால தான் ஆசிரியர்கள் அதையெல்லாம் அந்த ஒழுக்கத்தை எல்லாம் பேண வேண்டும் என்று அதை ரொம்ப கவனமாக அந்த வாசகத்தை பயன்படுத்துகிறாங்க. வயஸ்ஜுது, இன்னும் அந்த ஹாஜி சஜதா செய்வார். அலைஹி, அந்த ஹஜர் அஸ்வதின் மீது சஜதா செய்வார்னா அந்த அதில் கொஞ்சம் தனியை குனிஞ்சு முத்தமிடணும், அப்படியே அந்த தலையை அதில் வச்சுக்கணும். இப்போ கூட பார்க்குற வீடியோக்களில் ஹாஜிகள் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. அப்போ அந்த கல்லின் மீது என்ன செய்யணும், மண்டையை வச்சு அப்படி சஜதா செய்யணும். அதுவும் பணிவு, சொர்க்கத்தினுடைய கல் அது. அது நாளைக்கு பேசுமா, என்னை இவர் முத்தமிட்டா சஜதா செய்யணும்னு சொல்லி. ஒயுகர்ரிரு தக்பீல, முத்தத்தை திருப்பி திருப்பி முத்தமிடணும். சுஜூத, இன்னும் திருப்பி திருப்பி சுஜூது செய்யணும். அலைஹி, அந்த ஹஜர் அஸ்வதின் மீது தலாத்தன், 3 திருப்பி திருப்பினா செஞ்சுட்டே இருந்தால் மற்றவங்க செய்யணும் இல்லையா? அதனால் 3 குறைந்தது. இப்போ ரொம்ப நெருக்கடி, அதனால் ஒரு தடவை. நான் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 3 தடவை செய்யலாம், தப்பு இல்லை. ஏன்னால் மார்க்கம் அதைத்தான் வலியுறுத்துது. பொது 3 தடவை செய்யணும். தண்ணி இல்லாட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை செய்யணும். ஒரு தடவை அந்த உறுப்பை கழுகணும். 3 தடவை இல்லாட்டி 3 தடவை கழுகணும், தண்ணி இருந்தால், நல்ல தண்ணி இருந்தால். அந்த மாதிரி தான் கூட்டத்தை அனுசரித்து 3 தடவை சொல்கிறாங்க அதிகப்படியாக. கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை முத்தம் விட்டுட்டு ஒரு தடவை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒமினும் இதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கூட்ட நெரிசலில் அவனை போய் நின்றுட்டு இருக்க முடியாது. அதை முத்தமிடுறதே கஷ்டம். அது அடுத்து சொல்கிறாரு ரொம்ப தெளிவாக. முத்தமிடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காட்டி எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறத பின்னாடி சொல்கிறாரு. பின்னாடி சொல்லுவார், நான் அதை இப்போ சொல்ல விரும்பலை. ஒமின் ஊனா, இன்னும் இங்கிருந்து தான் தெல்பியாவை துண்டிப்பார். தெல்பியாவை சொல்றதை விடுவார். துண்டிப்பார்னா தெல்பியா சொல்வதை விடுவார். வலா யுலப்பி, தெல்பியா சொல்லக்கூடாது. ஃபி தவாஃபின், அந்த தவாஃபுடைய சுற்றுகளிலே 7 சுற்றுகள் இருக்கு இல்லையா, அந்த தவாஃபுடைய சுற்றுகள், அந்த சுற்றுகளிலே தெல்பியா சொல்லக்கூடாது. ஏன்னா சுற்றும்போது தெல்பியா சொன்னால் களைச்சிடுவார், மயக்கம் போட்டு விழுந்துடுவார். வலா சயின், இன்னும் சயி செய்யும் பொழுது, தொங்கோட்டம், சஃபா மர்வாக்கு இடையில தொங்கோட்டம், 7 முறை தொங்கோட்டம் ஓடுவாங்க இல்லையா, அந்த தொங்கோட்டம் ஓடுவதிலே
அவர் என்ன செய்யக்கூடாது, தெல்பியா சொல்லக்கூடாது. ஹத்தா யஃப்ருக மின்ஹுமா, அந்த தவாஃப் சை இந்த ரெண்டிலிருந்தும் அவர் பிரியும் வரை, அந்த ரெண்டு அமலிலிருந்தும் அந்த ரெண்டு அமலிலிருந்தும் விடுபடும் வரை, பிரிந்து செல்லும் வரை, என அந்த அமலை செய்து முடிக்கும் வரை என்ன செய்யக்கூடாது, தல்பியா சொல்லக்கூடாது. இப்போ ஹஜர் அஸ்வத கல்ல முத்தமிட்ட உடனே அப்போ தவாஃபுக்கு போயிடுவார், சுத்த போயிடுவார். அந்த தவாஃப் எப்படி இருக்கணும், அந்த துண்டு தவாஃபில் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். சும்மை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மக்ஷூஃபோனோட பாடம் இன்றைய 170வது பாடம் முடிஞ்சிடும். சும்மா பிறகு அவர் இல்திபா செய்வார். இல்திபான என்ன, துண்டை மாற்றி போடுவார். மேலே உள்ள துண்டை எப்படி முதல்ல சும்மா சாதாரணமாக துண்டை போட்டிருப்பார் உடலை முறைச்சி, ஆனால் தவாஃப் செய்யும் போது இல்திபாங்கிற முறையில் துண்டை போடுவார், மாற்றி போடுவார். அது எப்படிங்கிறத ஃபாவின் மூலமாக விளக்குறார். இப்போ எல்தபானா அப்போ துண்டை மாற்றி போடுவார். அது எப்படி போடுவார், இல்திபா செய்வார். فَيَجْعَلُ وَسْطَ رِدَائِهِ تَحْتَ عَاتِقِهِ الْأَيْمَنِ, அவருடைய வலது புஜத்திற்கு கீழே, வலது புஜத்திற்கு மேலே அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், வலது புஜத்திற்கு கீழே. ஏன்னா நம்ம வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்போம் அந்த சூரத்தை, அந்த அந்த அமைப்பை, அந்த வடிவத்தை. ஆனால் அவருடைய ஹாஜியோ அல்லது உம்ரா செய்யக்கூடியவர் அவருடைய துண்டினுடைய மத்திய பாகத்தை, துண்டினுடைய மத்திய பகுதியை ஆக்குவார் அவருடைய வலது புஜத்திற்கு இடையிலே. அப்போ வலது புஜம் திறந்து இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது சொல்றாரு பின்னாடி, வயத்திருக்கும் கபகுல் ஐமன மக்ஷூஃபன் சொல்லி. அப்போ இடது பக்கம் இதோட புஜம் மறைக்கும், புஜத்தை தான் மூடணும். அதான் சொல்றாரு வயத்வரஹு, இன்னும் அவர் போடுவார். யத்ரஹுன்னா அல்காவுடைய அர்த்தம், எல்கா போடுவார். தரஃபைஹி, அந்த துண்டினுடைய இதா, துண்டினுடைய இரு ஓரங்களையும் அவர் போடுவார். அலா ஆதிகில் ஐசரி, இடது பிடரியின் மீது. அவருடைய ஹூடைய மீது அந்த ஹாஜி அவருடைய இடது புறத்தில் உள்ள அந்த பிடரியின் மீது அதை போடுவார். அதான் இடதுபுறம் பிடரி மறைச்சிரும், அந்த புஜத்தோட உள்ள அந்த பிடரி என்ன செஞ்சிடும், மறைச்சிரும். புஜம் பிடரி இருக்கக்கூடிய ரெண்டு இடத்தையும் என்ன செஞ்சு அது மறைச்சிரும். வயத்துருக்கு, அவர் விட்டு விடுவார் அந்த ஹாஜி. மன் கீபகுல் ஐமன, ஹூடைய தமிழ் ஹாஜி, அவருடைய அந்த ஹாஜி தன்னுடைய வலதுபுறத்தினுடைய அந்த புஜத்தை விட்டு விடுவார். மக்ஷூஃபன், திறந்த நிலையிலே. வலது புஜம் திறந்திருக்கும், இடது புஜம் அந்த இடது புஜத்தினுடைய அந்த பிடரி இருக்குல்ல, அது மூடி இருக்கும். திறந்த நிலையில் அது திறந்த நிலையில் இருக்காது. வலதுபுறத்தினுடைய அந்த தோல் பட்டை அது பிடரியோடு சேருது, அது திறந்திருக்கும் வலது புறஞ்சம், இடது புறம் மூடி இருக்கும். அப்போ அந்த உம்ரா அந்த போர்வையினுடைய இரண்டு புறங்களையும் என்ன செய்வார், இடது பிடரியின் மீதுள்ள அந்த இடது புஜத்தின் உள்ள இடது பிடரியின் மீதுள்ள அந்த புஜத்தின் மீதுள்ள அந்த புஜத்தின் மீதே அந்த துண்டினுடைய இரு ஓரங்களையும் என்ன செய்வார், அமைத்துக் கொள்வார், போட்டுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நாம் படித்து கொண்டோம். இனி இன்ஷா அல்லாஹ் 170வது பாடத்தில் அடுத்து சும்ம யஷ்ரஉ ஃபித் தவாஃபிங்கிற இந்த இடத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். அல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜுல் பைத்துல்லாஹி காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்கக்கூடிய அத்தனை இவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.